அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு இருக்கிறது CAI இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் மஹிந்திரா ஷோரூம் கோயம்புத்தூர்ல. இந்த பொலேரோ நியோ டாப் ஸ்பெக் N10 வேரியண்டோட இதுதான் இந்தியாவுடைய லேட்டஸ்ட் ரியர் வீல் டிரைவ் ப்ராப்பர் ரகட் பாடி ஆன் ஃப்ரேம்ல ஒரு காம்பாக்ட் SUV. இதனுடைய ஃபீச்சர்ஸ், டிரைவிங் மற்றும் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத டிரைவ் பண்ணி டீடைல்டா பார்த்துருவோம். இப்போ ஒரு டீடைல் டெஸ்ட் டிரைவ் போகலாம். எஸ் நண்பர்களே, தான் வந்துட்டேன். புதிய பொலேரோ நியோ N10 டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு உள்ள இப்போ இதனுடைய டிரைவ் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த என்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 3 சிலிண்டர் என்ஜின். அப்படி இருந்தாலும் ரொம்பவே ரீஃபைண்டா இருக்கும். ஏன்னா இது வந்து MHawk சீரிஸ் என்ஜின். MHawk 100 அப்படின்னு இந்த என்ஜினுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 100 bhp மேக்ஸிமம் பவரும் 260 நியூட்டன் மீட்டர்ஸ் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது த்ரூ அ 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ். ஸோ இந்த என்ஜினுடைய ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இதனுடைய நாய்ஸ் லெவல்ஸ், வைப்ரேஷன் லெவல்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். எவ்வளவுதான் நாய்ஸே இருக்கு. இது ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின், யாரும் நம்ப மாட்டாங்க. அவ்வளோ ரீஃபைண்டா இருக்கு. ரொம்ப என்ன சொல்றது, இன்சுலேஷனும் நல்லா இருக்கு. எக்ஸ்டர்னல் நாய்ஸ் கூட அந்த அளவுக்கு உள்ள வரது கிடையாது. இன்சுலேஷன், டேம்பிங் நல்லாவே பண்ணிருக்காங்க. மேலும் என்ஜின் நாய்ஸ் பொறுத்த வரைக்கும் சுத்தமா உள்ள வரது கிடையாது. மைல்டான ஒரு ரம்பிள் மட்டும்தான் வருது. வைப்ரேஷன் லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெடல்ஸ்ல எந்த விதமான வைப்ரேஷன்ஸ் அதிகமா இல்லை. கியர் லெவல்ல மட்டும் ஸ்லைட்டான ஒரு பல்சிங் இருக்கு. இட் இஸ் ஓகே. ரொம்பவே நல்ல ஃபீல் தான் தருது. இது SUV-க்கான ஒரு ப்ராப்பர் ஃபீல் இந்த வண்டியில் உட்காரும் போது தருது. இந்த பொசிஷனிங், டிரைவிங் பொசிஷன், இந்த ஹைட்டான ஒரு கமாண்டிங் பிரசன்ஸ் எல்லாமே இந்த வண்டியில் இருக்கு. ஸோ இப்போ இதை டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப வெயிலா இருக்கு, அதனால ஏசி ஆன் பண்ணிக்கிறேன். ஏசியினுடைய எஃபெக்ட் பத்தி பேச போனா ரொம்பவே நல்லா இருக்கு. 1 ஸ்பீட்ல வச்சிருந்தா கூட ஃபுல்லா நல்ல கூலிங் சூப்பரா வந்துருது. இப்போ ஒரு அழுத்தி பார்ப்போம். நல்ல ஸ்ட்ராங்கான மிட் ரேஞ்ச் இருக்கு. அதாவது 2000 RPM அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான பஞ்ச் தருது. அவ்வளோ ஒரு புல் இருக்கு. இது ஒரு சின்ன என்ஜின் யாரும் நம்ப மாட்டாங்க. நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு இந்த என்ஜினுக்கு. 80 தொட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் அழுத்தினா 5th கியர் 100 வந்தாச்சு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லை. ரொம்பவே நல்லா இருக்கு. அதுவும் இந்த ஸ்பீட்ல நீங்க டிராவல் பண்ணும்போது கூட எக்ஸ்டீரியர்ல இருந்து எந்த நாய்ஸும் உள்ள வரது கிடையாது. இன்டீரியர் அவ்வளோ நல்ல டேம்பிங், இவ்வளோ நல்ல இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ரீஃபைண்டான ஒரு ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் தரதுக்காக. ஸோ இது வரைக்கும் இந்த பொலேரோங்கிற பிராண்ட் நேம்ல இந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியமான டிரைவிங் ஃபீல், இந்த அளவுக்கு இந்த டேம்பிங், இந்த குவைட்னஸ் இது வரைக்கும் எந்த பொலேரோலையும் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இது வந்து ஒரு பொலேரோ நியோங்கிறதுக்கான அடையாளம் இதுதான். ஒரு புதிய லெவல் ரீஃபைன்மெண்ட், புதிய லெவல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிரைவிங் பண்ணும்போது கூட இந்த புது லெவல் ஒரு டிரைவிங் ஃபீலும் தருது. ஸ்டீரிங் பற்றி பேச போனால் ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஹெவியான ஸ்டீரிங் தான். ஏன்னா இது ஹைட்ராலிக் ஸ்டீரிங். பொதுவாக இந்த காம்பேக்ட் SUV கேட்டகரியில் எல்லாமே எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் வந்தாச்சு. பட் இது ஒரு ப்ராப்பரான ரியர் வீல் டிரைவ் SUV. ஒரு பொலேரோக்கான ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா அந்த டஃப்னஸ், ரகட்னஸ். ஸோ அந்த ரகட்னஸ்க்காக ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங் தான் என்றைக்குமே பெட்டர். ஏன்னா ரஃப் ரோடும் ரொம்ப அசால்ட்டாகவே இந்த வண்டியும் தாராளமாக ஈஸியாக போகும். ஸோ இப்போ ரஃப் ரோடு அப்படின்னு பேச போனால் போய் பார்த்துருவோம். ரஃப் ரோடுக்கே ஸோ பொலேரோ அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு ரகட் ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி. ரியர் வீல் டிரைவ்னாலுமே பொலேரோங்கிறது என்னைக்குமே ஒரு ரகடான SUV-யா இருந்திருக்கு. இந்த அண்டர் 10 lakh, அண்டர் 11 lakh கேட்டகரியிலேயே பார்த்தீங்கன்னா பொலேரோ மட்டும்தான் இருக்கிறதுலே ரொம்ப ரஃப் அண்ட் டஃபான ஒரு SUV-யா இருந்திருக்கு. எங்க பார்த்தாலும் நீங்க பொலேரோ பார்க்கலாம். தான் இங்கே பொலேரோ பிக்கப்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஸோ பொலேரோங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு ரஃப் ரோட். ஸோ என்கிட்ட அவ்வளோ ஒரு பெரிய ரஃப் ரோடு ஸ்ட்ரெச் கிடைக்கல. இந்த ஒரு பேசிக்கான கிரவுண்டு தான் கிடைச்சிருக்கு. பட் இதுவே ஒரு ரஃப்பான ரகடான கிரவுண்டு தான். இப்போ இந்த கிரவுண்ட்ல எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஹையர் ஸ்பீட்ல போய் பார்ப்போம். இன்ஃபேக்ட் ரொம்பவே நல்லா ஸ்மூத்தா தான் இருக்கு. அப்படி ஒரு வளைச்சா கூட ஸ்டெபிலிட்டிக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. இன்ஃபேக்ட் இவ்வளோ ஒரு அன்ஈவனான ஒரு கிரவுண்ட் இருந்தாலுமே என்ன சொல்றது, லோ ஸ்பீட்லயும் சரி ஹை ஸ்பீட்லயும் சரி ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. தென் கம்ஃபர்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சஸ்பென்ஷன் ஜோல்ட் ஆகிறது, ஜாக் ஆகிறது அப்படின்னு கிடையாது. ரொம்பவே ஸ்டேபிளா, சைலண்டா தான் ஒர்க் பண்ணுது சஸ்பென்ஷன். மேலும் உள்ள எந்த ஒரு ஜோல்ட்டிங்கும் ஃபீல் ஆகல, சுத்தமாவே ஆகல.
மைல்டான அந்த ஒரு லைவ் ஆக்சல் கிக்கிங் மட்டும் இருக்கு, ஏன்னா பேக்ல இருக்கிறது ரியர் வீல் டிரைவ். ஆனா அதை தவிர வேற எந்த ஒரு அன்ஈவன் ஃபீலோ ஒரு ஜோல்ட்டிங்கோ எதுவும் இல்லை. இப்போ இந்த ஜம்ப்ல கூட விட்டு பாக்குறேன். ஸோ எந்த லெவல்ல ஒரு ரஃப் ரோட்ல விட்டா கூட அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த சஸ்பென்ஷன் டியூனிங் ரொம்பவே நல்லா இருக்கு. மேலும் அஃப்கோர்ஸ் ஸ்டீரிங்கோடைய கெப்பாசிட்டியும் நல்லா இருக்கு. ஹைட்ராலிக் ஸ்டீரிங், ஸோ அதனால ப்ராப்பரான ஃபீட்பேக் ஃபீல் நல்லாவே தருது. நீங்க எங்க போறீங்க, இந்த வண்டி உடைய வீல்ஸ் எங்க போகுதுங்கிறது அப்படியே உங்களுக்கு ஃபீல் தருது. எந்த லெவல்லையும் உங்களுக்கு கான்ஃபிடன்ட் லூஸ் ஆகுதுங்கிற அந்த ஒரு தருணமே இல்லை. ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்ப சாலிடா இருக்கு. ஒரு பொலேரோக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் மாடல் அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பர் எடுத்துக்காட்டு இது. இப்போ இந்த பொலேரோ நியோவுடைய ஒரு அடிஷனல் ஃபீச்சர் அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நான் சீட் பெல்ட்டை கழட்டிடுறேன். உங்களுக்கு இந்த ஃபீச்சரை நான் காட்டுறதுக்காக தான் சீட் பெல்ட்டை கழட்டினேன். இப்போ டிரைவ் நார்மலா பண்ண ஆரம்பிச்சா சீட் பெல்ட் கழட்டிட்டு Do wear your seat belts for a safe drive. சோ இந்த வாய்ஸ் அசிஸ்ட் ஃபங்க்ஷன் ஸ்டாண்டர்டா வருது இந்த டாப் அண்ட் N10 வேரியன்ட்ல. Do wear your seat belts for a safe drive. சோ இத தவிர இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் வார்னிங்கும் வாய்ஸ் அசிஸ்ட்ல வரும். இப்போ இன்கேஸ் ஹேண்ட் பிரேக்கை ஃபர்ஸ்ட் லெவல்ல மட்டும் போட்டுட்டு டிரைவ் பண்றேன். Careful, your handbrake is engaged. So handbrakeக்கும் வாய்ஸ் அசிஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. அத தவிர இன்கேஸ் டோர் ஓபனா இருந்தா கூட டோரை மைல்டா தான் சாத்திருக்கேன், ஃபுல்லா சாத்தல. Careful, one of the doors is open. Please check. Yes, so டோருக்கும் இந்த டோர் அஜார் வார்னிங்கும் வந்துருது. Careful, one of the doors is open. Please check. ஸோ இது எல்லாமே மாடர்ன் ஃபீச்சர்ஸ். இது எல்லாமே இது வரைக்கும் பொலேரோங்கிற ரேஞ்சில் வந்ததே கிடையாது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பொலேரோ நியோங்கிற இந்த புதிய ஜென்ரேஷன் டாப் எண்ட் மாடலில். ஸோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல், சேஃப்டிக்கும் ரொம்பவே அப்கிரேட் பண்ணுது, ரொம்பவே இம்ப்ரூவ்டாக இருக்கு இப்போதைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த பொலேரோ நியோ சிட்டி டிராஃபிக்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறத பார்ப்போம். மிகவும் கஷ்டமான ஆஃப் ரோட் செக்ஷன்ஸுக்கு டாப் அண்ட் N10 ஆப்ஷனல் வேரியண்ட்ல மெக்கானிக்கலி லாக்கிங் டிஃபரன்ஷியல் மற்றும் மல்டி டெரைன் டெக்னாலஜி தராங்க. இந்த புதிய டாப் அண்ட் N10 ஆப்ஷனல் வேரியண்ட் கூடிய விரைவிலேயே அறிமுகப்படுத்தப்படும். அந்த டெக்னாலஜி இல்லாமலே ஆஃப் ரோட் டிரைவிங்ல அருமையா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிட்டியை நோக்கி போயிட்டு இருக்கோம். இதுதான் கொடிஷியாவுடைய ஃப்ரீ ஸ்ட்ரெச். இதுல ஒரு அழுத்தி பார்த்துருவோமா? இப்போ வண்டி பவர் மோட்ல தான் இருக்கு, எக்கனாமி மோட் போடல. அதாவது இந்த பொலேரோ நியோ பத்தி என்னன்னா, இது வந்து எம்ஹாக் 100 என்ஜின். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் 100 bhpங்கிறது ராவா தெரியுது. வண்டி என்னதான் வந்து கிராஸ் வெயிட் வந்து 2 டன்னுக்கு மேல இருந்தாலுமே இந்த 100 bhp 260 Nm டார்க்கு இதெல்லாம் பேசுது. ஆக்சுவலா நல்லா பிக்கப் சூப்பரா இருக்கு, ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு, மிட் ரேஞ்சோடைய பஞ்ச் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த ஃப்ரீ ஸ்ட்ரெச்ல இன்னொரு ஃபீச்சர் நான் காட்டலாம்னு விரும்புறேன். அது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல். ஸோ இந்த வண்டியில க்ரூஸ் கண்ட்ரோல் ரொம்ப ஈஸியா செட் ஆகுது. இப்போ பாத்தீங்கன்னா 40 km/h ஸ்பீட்ல தான் ஓட்டிட்டு இருக்கேன், 4th கியர்ல தான் இருக்கேன். இதே ரிலாக்ஸ்டான ஒரு பேஸ்ல க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்றது எப்படின்னா, இந்த ஸ்டீரிங் வீலோட ரைட் சைட்ல இருக்கிற பட்டன்ஸ்ல செட் அப்படின்னு மட்டும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், க்ரூஸ் கண்ட்ரோல் மோட் ஆன். ஸோ இந்த 40லயே வண்டி கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கும். நீங்க ஆக்சிலேட்டர் எதுவும் பிரஸ் பண்ண தேவையில்லை. அப்படியே உங்களுக்கு ஸ்பீடு கூட்டணும்னா ப்ளஸ் பட்டன் அழுத்தினீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை, அது பாட்டுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. அதே கிளச்சோ பிரேக்கோ ஏதோ ஒன்று ப்ரெஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் டீசலரேட் ஆகிடும், கண்ட்ரோல் உங்கள் காலுக்கே வந்துடும். ஸோ இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஃபீச்சர். இப்போ ஊருக்குள்ள போறோம். ஸோ அப்படின்னு இருக்கும்போது எக்கனாமி மோட் நான் ஆன் பண்றேன். எக்கனாமி மோட் இஸ் இன் ஈகோ மோட். ஸோ எக்கனாமி மோட், ஈகோ மோடுங்கிறது மைலேஜுக்கான மோடு. ஸோ பவர் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, மைலேஜ் ஓரியன்டா மட்டும் இருக்கிறதுனால பிக்கப் வந்து கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்லோவான சிட்டி டிராஃபிக்கு அது போதும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சிட்டி டிராஃபிக்ல ஓட்டுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஈகோ மோடு வந்து போதுமான அளவுக்கு பவர் தருது. விசிபிளாவே உங்களுக்கு எடுத்த உடனே தெரியும். எக்கனாமி மோடு போட்டு ஓட்டுனீங்கன்னா அந்த அளவுக்கு பிக்கப் இல்லை, என்ன நீங்க அழுத்தாலும் அந்த பிக்கப் கிடைக்காது, ரொம்ப பொறுமையா தான் போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஈகோ மோட்ல இந்த பொலேரோ நியோ 80 bhp கிட்டத்தட்ட தான் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே அழுத்தும் போதே இன்கேஸ் பவர் சேஞ்ச் பண்ணணும்னா அழுத்திட்டு இருக்கேன், ஈகோ மோட்ல வண்டியை வெளியே எடுக்கிறேன். ஸோ அந்த இன்ஸ்டன்டான பிக்கப்புங்கிறது அப்படியே சுவிட்ச் போட்ட மாதிரி அப்படியே மாறுது. ஸோ அது ரொம்ப விசிபிளாவே தெரியும். ஈகோ மோட்ல வண்டி போட்டு ஓட்டணும்னா கண்டிப்பா மைலேஜ் நல்லா தரும். அதே பவர் மோட்ல ஓகே நார்மலா தரும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மைலேஜ் வந்து கிளைம்டு 17.2 km/l ARA கிளைம்டு. ஹைவேஸ்னா ஒரு கிட்டத்தட்ட 18 வரைக்கும் எடுக்கலாம் ரொம்ப பொறுமையா ஈகோ மோட்ல போட்டு ஓட்டினீங்கன்னா. சிட்டியில எப்பவும் போல நார்மலா 14 வரைக்கும் கிடைக்கும். இப்போ இந்த சிட்டியில ஓட்டும் போது இந்த பெரிய லேடர் ஆன் ஃப்ரேம் ரியர் வீல் டிரைவ்
என்னதான் காம்பாக்ட் எஸ்யூவியா இருந்தாலும் இது ரொம்ப ஹைட்டான ஒரு லேடர் ஆன் ஃப்ரேம் ஹெவியான 2 டன் காம்பாக்ட் எஸ்யூவி. இது வந்து ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு மைண்ட் செட் இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா இது ரியர் வீல் டிரைவ், மற்ற வண்டி மாதிரி ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒரு ப்ராப்பர் லேடர் ஆன் ஃப்ரேம் எஸ்யூவி சேஸ் இருக்கு. இந்த வண்டியை வந்து சிட்டியில் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்லாம் இல்லை, சுத்தமா இல்லை, அவ்வளோ ஈஸியா இருக்கு. ஸ்டீரிங் கொஞ்சம் ஹெவி தான். வழக்கமான ஃப்ரண்ட் வீல் டிரைவ் மோனோகாக் காம்பாக்ட் எஸ்யூவிஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்டீரிங் கொஞ்சம் ஹெவி தான். ஆனாலும் ஃபீட்பேக் ரொம்பவே நல்லா இருக்கு. சைஸ் வந்து கரெக்டா இருக்கு. இது ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி தான். எண்ட் ஆஃப் த டே இது ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி தான். ஏன்னா அண்டர் 4 மீட்டர் லென்த் உள்ளதான் இருக்கு. ஸோ அதனால ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது மேனுவர் பண்ணுறதுக்கு. டேர்னிங் ரேடியஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸி. 5.35 மீட்டர்ஸ் தான் இதோடைய டேர்னிங் ரேடியஸ். ஸோ ரொம்பவே காம்பாக்டாக சின்ன இடத்துல நீங்கள் திருப்பிக்கலாம். ஒரு நார்மலான 50 அடி ரோட்டில் கூட நீங்கள் இது ஈஸியாக திருப்பிக்கலாம். ஸோ அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை. இப்போ இந்த சிக்னலில் ஓட்டிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டைமில் எக்கனாமி மோட் போடுறது டெஃபினெட்லி இட்ஸ் மோர் ரெக்கமெண்டட். Your vehicle is in eco mode. ஈகோ மோட். ஸோ இப்போ சிக்னலை போட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு வந்து இன்னொரு ஃபீச்சர் நான் காட்டணும்னு விரும்புகிறேன். அதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப். மஹிந்திராவுடைய மைக்ரோ ஹைப்ரிட் டெக்னாலஜி மூலமா ஆல்மோஸ்ட் எல்லா மஹிந்திரா கார்லையும் இந்த ஆட்டோமேட்டிக் என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் இருக்கு. சிக்னல் போட்டாங்க, கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கிறேன். போயிட்டு ஒரு சிக்னல் நிறுத்திட்டு வண்டியை நியூட்ரல்ல போட்டேன், ஹேண்ட் பிரேக் எங்கேஜ் பண்ணிட்டேன். கிளச்ல இருந்து கால் எடுத்தா இங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல இந்த என்ஜின் ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்ங்கிற இண்டிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். என்ஜின் மட்டும் கட் ஆஃப் ஆகிடும். என்ஜின் மட்டும் ஆஃப் ஆயிரும், மற்ற எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆனா இருக்கும், டச் ஸ்கிரீன் சிஸ்டம் ஆனா இருக்கும், ஏசி ப்ளோவர் ஆனா இருக்கும், எல்லாமே ஆனா இருக்கும். பட் என்ஜின் மட்டும் கட் ஆஃப் ஆயிரும். இப்போ சிக்னல் போடும்போது நான் வந்து மறுபடியும் என்ஜின் எப்படி ஸ்டார்ட் பண்றதுங்கிறத சொல்றேன். வேற எந்த ஒரு சுவிட்சோ பட்டனோ எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு ஃபியூல் சேவிங் டெக்னாலஜி. சிக்னல் அப்போ என்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கும், ஃபியூல் கன்சியூம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபியூலை சேவ் பண்றதுக்கு தான் இந்த டெக்னாலஜி இருக்கு. இதனால கூடுதல் மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஃபியூல் நீங்க சேவ் பண்ணலாம், கேஷ் நீங்க சேவ் பண்ணலாம். பொலேரோ நியோ பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீச்சர் பேசிக் மாடல்ல இருந்தே இருக்கு. எக்கனாமி மோடும் பேசிக் மாடல்ல இருந்தே இருக்கு, N4 வேரியன்ட்ல இருந்தே இருக்கு. இப்போ சிக்னல் போட்டதுனால கிளச் மட்டும் டிப்ரெஸ் பண்ணா போதும், பாத்தீங்கன்னா என்ஜின் ஆட்டோமேட்டிக்கா எங்கேஜ் ஆகிடும். எக்கனாமி மோட்ல தான் ஓட்டிட்டு இருந்தேன். ஸோ திருப்பி எக்கனாமி மோட்ல தான் என்ஜின் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லான கன்வீனியன்டான ஃபீச்சர். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் வெயில் காலத்தில் உங்களுக்கு வந்து என்ஜின் ஓடிட்டே இருக்கணும், ஏசிக்காக என்ஜின் ஓடிட்டே இருக்கணுங்கிற அத்தியாவசியம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த ESS ஓட பட்டனை டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்க இந்த ஃபீச்சர் வேண்டாம்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ சிட்டியில ஓட்டுறதுக்கும் இந்த பொலேரோ நியோ ரொம்பவே கன்வீனியன்ட்டா கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்படியே லாங் டிஸ்டன்ஸ் நீங்க போனாலுமே என்ஜினோடைய ரீஃபைன்மெண்ட் ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்ப ஸ்மூதா இருக்கு. இவ்வளவு தூரம் நான் பேசுறேன், வெளியில இருந்து எந்த ஒரு நாய்ஸோ என்ஜின் நாய்ஸ் கூட அந்த அளவுக்கு உள்ள வரல. இன்ஃபேக்ட் 3000 RPM வரைக்கும் நான் வந்து பிரஸ் பண்ணாலுமே எந்த விதமான அதிகமான என்ஜின் நாய்ஸும் உள்ள வரது கிடையாது. இந்த 3 சிலிண்டர் என்ஜினை இவ்வளவு தூரம் ரீஃபைன் பண்ணிருக்காங்கன்னா ரொம்பவே பெரிய விஷயம் தான். மஹிந்திரா உண்மையாவே சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க மஹிந்திரா பொலேரோ நியோவுக்காக. இப்போ இந்த புதிய மஹிந்திரா பொலேரோ நியோ டாப் அண்ட் வேரியண்டோடைய எக்ஸ்டீரியர் மற்றும் இன்டீரியர் டீடைல்ஸை பத்தி பேசுவோம். இந்த பொலேரோ நியோ ரோபஸ்டான 3rd ஜெனரேஷன் அட்வான்ஸ் லேடர் ஆன் ஃப்ரேம் பிளாட்ஃபார்ம்ல பேஸ்டா இருக்கு. இதே பிளாட்ஃபார்ம் தான் மஹிந்திரா தார்லயும் நீங்க பார்க்கலாம். லுக்ஸை பத்தி பேச போனா ஓவரால் பாடி டிசைன் மஹிந்திரா TUV 300 பேஸ்டா இருக்கு. ஆனா ஃப்ரண்ட் ஃபேஸ்ல ஏராளமான மாற்றங்கள் பண்ணிருக்காங்க. ஒரு மாடர்னான பொலேரோ ஃபேமிலி லுக் கொடுத்திருக்காங்க. மேலும் இந்த டாப் அண்ட் N10 வேரியண்ட்ல ஸ்லீக்கான ஹெட்லாம்ப்ஸ் வித் LED DRLs, அதோட சேர்த்து குரோம் 6 ஸ்லாட் கிரில் கொடுத்திருக்காங்க. மேலும் இந்த டாப் அண்ட் வேரியண்ட்ல ஸ்டாட்டிக் பெண்டிங் ஹெட்லாம்ப்ஸும் வருது. கீழே பம்பரை ஒரு X ஷேப்ல டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த டாப் அண்ட் N10 வேரியண்ட்ல ஸ்டைலிஷான ஃபாக் லாம்ப்ஸும் வருது, சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட்ஸோட சேர்த்து. சைடு ப்ரொஃபைல் நோக்கி வந்தோம்னா கொஞ்சம் ஓவரால் பார்க்கறதுக்கு TUV 300 போலவே தான் இருக்கு. ஏன்னா அதே பாடி ஷெல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ரெகுலரான பொலேரோ போல 15 இன்ச் வீல்ஸ் யூஸ் பண்ணாலுமே திக்கான சங்கியான டயர்ஸ் யூஸ் பண்றாங்க. மேலும் இந்த டாப் அண்ட் N10 வேரியண்ட்ல சில்வர் ஃபினிஷ் அலாய் வீல்ஸும் வருது. TUV 300 ஒப்பிட்டு பார்க்கும்போது B and C பில்லர்ஸ் இப்போ பிளாக் ஃபினிஷ்ல வருது. டாப் அண்ட் வேரியண்ட்ல D பில்லர் பாடி கலர்ல கொடுத்திருக்காங்க. மேலும் பொலேரோவுடைய சிக்னேச்சர் டிசைன் எலிமெண்ட் இந்த சைடு பெல்ட் லைன் மற்றும் பிளாக் ஃபினிஷ் பாடி கிளாடிங் இந்த ஓவரால் SUV டிசைனை மேலும் ஸ்ட்ராங் ஆக்குது. பாடி இன்டெகிரேட்டட் ஃபேக்டரி ஃபிட் சைடு ஃபுட் ஸ்டெப்ஸ் N8 மற்றும் N10 வேரியண்ட்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. பேக் சைடு நோக்கி வந்தோம்னா கிட்டத்தட்ட TUV 300 போலவே தான் இருக்கு. ஆனா இந்த பொலேரோ நியோவுக்காக நிறைய மாற்றங்கள் பண்ணிருக்காங்க. இந்த டாப் அண்ட் வேரியண்டோடைய N10 பேட்ஜிங் ரைட் சைடில் ஒரு மூலையில கொடுத்திருக்காங்க. மேலும் இந்த வண்டியில என்ஜின் பேட்ஜிங் எங்கேயுமே கிடையாது. ஸ்பேர் வீலை பத்தி பேச போனா அதுவும் ஒரு ஃபுல் சைஸ் 15 இன்ச் வீல் தான். ஆனா மற்ற வீல்ஸ் மாதிரி அலாய் வீல் கிடையாது, ஸ்டீல் வீல் தான் தராங்க ஸ்டெப்னியை பொறுத்த வரைக்கும். இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு மட்டும் ஸ்பேர் வீல் கவர் கான்ட்ராஸ்ட் கிரே கலர்ல வருது. அதோட சேர்த்து ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர் டிஃபாகரும் வருது.
டெயில்கேட்டுக்கான ஃபுட் ஸ்டெப் ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியண்ட்லையுமே அவைலபிளாக இருக்குது, அலாங் வித் 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ். ஆனால் இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டில் கூட ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடையாது. TUV 300 கம்பேர் பண்ணும்போது இன்னொரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூஃப் ரெயில்ஸ் கிடையாது இந்த பொலேரோ நியோடைய டாப் அண்ட் வேரியண்ட்டில் கூட. ஓவரால் இந்த பொலேரோ நியோ டாப் அண்ட் வேரியண்ட்டோடைய லுக் ரொம்பவே நல்லா இருக்குது, டிபிக்கலான பொலேரோ ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி. இப்போது உள்ளே போய் இன்டீரியர் டீட்டெயில்ஸை பார்ப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், புதிய மஹிந்திரா பொலேரோவுடைய டாப் அண்ட் N10 வேரியண்ட்டோடைய இன்டீரியர் இப்படி தான் இருக்குது. ஸோ இட்டாலியன் டிசைன்ட் இன்டீரியர். ஸோ அது கண்டிப்பாக தெரியுது, பினின்ஃபெரினா டிசைன்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்மூத் லைன்ஸ், க்ளீன் கர்வ்ஸ் மற்றும் எந்த ஒரு ஹார்ஷ் பார்ஷன் இல்லாமல் ரொம்பவே நீட்டாக, ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கர்வ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இன்டீரியர் லே அவுட் ஆஃப்கோர்ஸ் TUV 300 ரொம்பவே ஞாபகப்படுத்தும். ஆனால் TUV 300 கம்பேர் பண்ணும்போது நிறையா விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பில்ட் குவாலிட்டி நிறையாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இங்கே ஒவ்வொரு மெட்டீரியலும், ஒவ்வொரு டெக்ஸ்சர், ஒவ்வொரு ஃபீலும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டோர்ஸோடைய சவுண்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரோபஸ்ட்டாக இருக்குது. டோர்ஸ் நல்ல ஹெவியான ரோபஸ்டான டோர்ஸ். ஸோ அந்த ரோபஸ்ட்னஸ் சாலிடாக இருக்குது. பொலேரோவுக்கு ஏற்ற மாதிரி அந்த பில்ட் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போது ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டாப் அண்ட் N10 வேரியண்ட், அதனால க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டில். அதோடு சேர்த்து எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ORVMஸும், ஸ்டீரிங் வீலுக்கு ரைட் சைடில் இதோடைய ஜாய்ஸ்டிக்கும் வந்துடுது. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் ஆட்டோமேட்டிக் என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப், எக்கனாமி மோடும் எல்லா வேரியண்ட்லையும் அவைலபிளாக இருக்குது. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ரியர் விண்ட்ஷீல்டுக்கான டிஃபாகர், இது வந்து டாப் அண்ட் வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸும் டாப் அண்ட் வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி அப்புறம் பேசுவோம். சென்டர் கன்சோலுக்கு வந்தீங்கன்னா 7-inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், இதுவும் டாப் அண்ட் N10 வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு மாடர்ன் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்னு சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடையாது. டாப் அண்ட் வேரியண்ட்டாக இருந்தாலுமே ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் மட்டும்தான் வருது. இதனுடைய சென்சிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சென்டிமீட்டர் அளவுக்கு காட்டும் டிஸ்டன்ஸை, அண்ட் பீப் சவுண்ட்ஸ் வரும். மற்றபடி ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த டாப் அண்ட் வேரியண்ட்லையும் கிடையாது. ஆனாலும் இதில் கார் இன்ஃபோங்கிற ஒரு மெனு செக்ஷன் இருக்குது. இதில் போனீங்கன்னா வண்டியை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஃபியூவல், டிஸ்டன்ஸ் டு எம்டி, இருக்கிற டீசலுக்கு எவ்வளோ போகுங்கிறத காட்டும். அது தவிர அலர்ட்ஸ், இன்கேஸ் வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது வார்னிங்னா இந்த அலர்ட் செக்ஷனில் காட்டும். தென் DRL அப்படின்னு போனீங்கன்னா வெளியே இருக்கிற LED DRLஸை நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு மற்றும் ஆஃப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் தான் இருக்குது. தென் கடைசியில் பார்த்தீங்கன்னா மேனுவல். உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸோ இந்த இன்ஃபோடெயின்மெண்ட், இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலோ இந்த மேனுவலில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா நார்மலாக வரக்கூடியது ரேடியோ, மீடியா, ஃபோன் செட்டிங்ஸ், இது போன்ற நார்மலான விஷயங்கள் தான் இருக்குது இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேனுவல் ஏர் கண்டிஷனிங் எல்லா வேரியண்ட்லையும் ஸ்டாண்டர்டாக வருது. ஸோ அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. ஏசிக்கும் கூட பார்த்தீங்கன்னா எக்கனாமி மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுன்னா கம்ப்ரஸரை சீக்கிரமாகவே கட் ஆஃப் பண்ணிவிடும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜை கொடுத்ததுக்காக. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அது தேவைப்படலன்னா நீங்கள் அதை ஆஃப் பண்ணிக்கலாம். நார்மலான AC மோடில் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. அண்ட் சிஸ்டமுக்காக ஒரு USB போர்ட்டும் ஆக்ஸ் போர்ட்டும் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு ஃபோன் ஸ்டோரேஜுக்கான பாக்கெட் இருக்குது. பட் இது வந்து ஃபோன் வைக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. அப்படி இருந்தாலும் இது கம்ப்ளீட்லி ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய சைஸ் ஸ்டோரேஜ் பின் இருக்குது. இங்கே மல்டிபிள் கப் ஹோல்டர்ஸ், பாட்டில் ஹோல்டர்ஸ் இங்கே நிறையா வச்சுக்கலாம். அதோட சேர்த்து ஃபோனும் கூட வச்சுக்கலாம். ஸோ எந்த கவலையும் இல்லை. பவர் விண்டோ ஸ்விட்சஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் 4 பவர் விண்டோஸ் எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டாண்டர்டாக இருக்குது. பேசிக் லெவல் N4 வேரியண்ட்டில் கூட ஆல் 4 பவர் விண்டோஸ் தான் வருது. மீதி ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் பற்றி பேச போனால் அஃப்கோர்ஸ் இங்கே டேஷ்போர்டுக்கு மேலே, சென்டர் கன்சோலுக்கு மேலே இங்கே ஒரு பெரிய சைஸ் ஸ்டோரேஜ் பாக்கெட் இருக்குது. இங்கே தான் என்னுடைய பொலேரோ ஸ்கேல் மாடலில் பார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல பெரிய சைஸ் இது. சின்ன சைஸ் வாட்டர் பாட்டில் கூட இதில் நீங்கள் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். மற்றபடி க்ளவ் பாக்ஸோடைய சைஸ் ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. இதில் ஒரு பென் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. TUVயோட சேம் கெப்பாசிட்டி தான். இன்ஃபேக்ட் டோர் பேட்ஸும் TUVயோடைய சேம் டிசைன் தான். அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் பாட்டில்ஸ் கூட ஈஸியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இது டாப் அண்ட் N10 வேரியண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷனும் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. மீதி எந்த வேரியண்ட்லையும் இந்த ஃபங்க்ஷன் கிடையாது. மேலும் சாவியை பற்றி பேச போனால் ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் மிட் லெவல் வேரியண்ட்லேருந்தே அவைலபிளாக இருக்குது. ஆனால் பேசிக் மாடலில் பார்த்தீங்கன்னா இதே ஃப்ளிப் கீ தான் வருது, பட்டன்ஸ் இல்லாமல். ஆனால் பேசிக் மாடலையும் கூட ஃப்ளிப் கீ தான் தராங்க. ஆனால் என்னென்னா பட்டன்ஸ் கிடையாது. ஸோ பட்டன்ஸ் ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் லெவல் N8 மற்றும் இந்த டாப் அண்ட் N10 வேரியண்ட்டில் மட்டும்தான் ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ஒரு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை தவிர பார்த்தீங்கன்னா சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே டிசைன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளான சீட்ஸாக இருக்குது. TUVயை விட ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் TUVயில் வந்த லெதர் அப்போல்சரி இப்போதைக்கு இந்த மஹிந்திரா பொலேரோ நியோ உடைய டாப் அண்ட் வேரியண்ட்டில் வரது கிடையாது. ஃபேப்ரிக் அப்போல்சரி தான். ஆனாலும் இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ப்ரீமியமாக இருக்குது. சிஸ்டம் ஆன் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா TUV உடைய டாப் அண்ட் வேரியண்ட்டில் டோர் பேட்ஸில்
சாஃப்டான ஃபேப்ரிக் ஃபினிஷ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இது பொலேரோ நியோடைய டாப் அண்ட் வேரியண்ட்டாக இருந்தாலுமே இதில் வந்து அந்த ஃபேப்ரிக் ஃபினிஷ் வரது கிடையாது. இதை ஒரு சில ஃபீச்சர்ஸை கட் பண்ணியிருக்காங்க, பட் அப்படி இருந்தாலும் கம்ப்ளீட்லி ஓகே. ஆனால் நல்ல விஷயங்கள் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பெரிய சைஸ் திக்கான சங்கியான ஆம்ரெஸ்ட் ஃப்ரண்ட் 2 பேசஞ்சர்ஸ்க்குமே அவைலபிளாக இருக்குது ஸ்டாண்டர்டாக இந்த டாப் அண்ட் N10 வேரியண்ட்டில் மட்டும். ஸோ லாங் டிரைவ் கம்ஃபர்ட் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. அப்படியே ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு ஒரு சேரில் உட்காந்துட்டு அப்படியே போகிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்ஃபேக்ட் சீட்ஸினுடைய கம்ஃபர்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. தாய் சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. சீட் ஸ்குவாபும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஹைட் ஓவரால் விசிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ஓவரால் ரொம்பவே ஈஸியாக இம்ப்ரெசிவாக இருக்க போது. ஒரு சூப்பரான எஸ்யூவியாக இருக்க போது ஓட்டுறதுக்கு. ரூஃப் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டே நைட் ஸ்விட்ச் இருக்குது IRVMக்கு. டாப் அண்ட் மற்றும் மிட் மாடலில் மட்டும்தான் இந்த ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. தென் இன்டீரியர் லைட்டிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமான டிசைன் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலான ரோட்ரி அட்ஜஸ்டபிள் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எங்கே வேணுமோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சென்ட்ரலாக ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 3 ஃப்ரண்ட் கேபின் லைட்ஸ் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. அண்ட் சன் வைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிரைவர் சைடுக்கு மிரர் கிடையாது. பேசஞ்சர் சைடுக்கு மட்டும் வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரண்ட் கேபின் பொறுத்த வரைக்கும் மஹிந்திரா பொலேரோ நியோ உடைய டாப் அண்ட் N10 வேரியண்ட்டோடது. இப்போ நம்ம பேக் சீட்டுக்கு போய் மீதி ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ எஸ், பொலேரோ நியோ உடைய செகண்ட் ரோ சீட்டுக்கு வந்துட்டேன். இதுதான் பேக் சீட்ஸ். இதுக்கும் மேலே பேக் சீட்ஸ் இருக்குது, பட் இது வந்து செகண்ட் ரோ. இதனுடைய கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் பேச போனால் ரொம்பவே நல்லா இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. லெக் ரூம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹைட் 5'11", என்னுடைய ஹைட்டுக்காக தான் டிரைவர் சீட் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னு பார்க்கும்போது லெக் ரூம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஆனாலும் கம்ஃபர்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. லாங் டிஸ்டன்ஸுக்கு ரொம்பவே அருமையாக இருக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சீட் ஸ்குவாப் நல்லா லாங்காக இருக்குது. ரொம்பவே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கிற சோஃபா போலவே சப்போர்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. தென் பேக் ரெஸ்ட் ஆங்கிளும் நல்லா இருக்குது. ஒரு பெரிய ப்ளஸ் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபினோடைய விட்த் ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல அகலமான கேபின் மற்றும் அகலமான சீட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா சென்டர் சீட்டில் உட்கார்றவங்க கூட நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். லெக் ரூம் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் கம்ஃபர்ட்டில் குறை இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட்டான ஃப்ளோர். ஸோ இங்கே சென்டரில் உட்காரவங்க கூட நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். பேக் ரெஸ்ட் ஆங்கிளும் நல்லா இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது இந்த செகண்ட் ரோ பேக் சீட்ஸ் மஹிந்திரா பொலேரோ நியோவில். கூடுதல் கம்ஃபர்ட்டுக்காக இந்த டாப் அண்ட் N10 வேரியண்ட்டில் மட்டும் இந்த அட்ஜஸ்டபிள் சென்டர் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து லிட்ரலி ஒரு பக்காவான ஒரு சோஃபா மாதிரி சீட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நல்லா இருக்குது கம்ஃபர்ட். ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டாண்டர்டாக வருது. ஆனால் ஆம்ரெஸ்ட் டாப் அண்ட் வேரியண்ட்டில் மட்டும் தான் வருது. மேலும் பவர் விண்டோஸ், ஆல் 4 பவர் விண்டோஸ் எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டாண்டர்டாக வருது. ஆனால் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைட் சீட்டில் மட்டும்தான் வருது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் கிடையாது. ஸோ இது ஒரு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். மற்றபடி பேக் சீட் பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. ஸ்பேஸும் அடிக்குவேட்டாக இருக்குது. இப்போ நம்ம தேர்ட் ரோவில் இருக்கிற கடைசி ஜம்ப் சீட்ஸ்க்கு போய் அங்கே கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். மஹிந்திரா பொலேரோ நியோ உடைய லாஸ்ட் ரோ ஜம்ப் சீட்ஸ் TUV 300 போலவே தான் இருக்கு. என்ன போல உயரமானவங்களுக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவலுக்கு ஓகே. ஆனால் 2 குழந்தைங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த 2 ஜம்ப் சீட்ஸையும் ஈஸியாக மடக்கிட்டு 384 லிட்டர் லக்கேஜ் ஸ்பேஸ் நீங்கள் எடுக்கலாம். அல்லது ஒரு சீட்டை மட்டும் மடக்கிட்டு ஒரு அடல்ட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். ஆனால் லாஸ்ட் ரோவுக்கு எந்த விதமான ரியர் ஏசி வென்ட்ஸும் கிடையாது. ஸோ இந்த பொலேரோ நியோ ஒரு 5+2 சீட்டர்னு சொல்லலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புதிய மஹிந்திரா பொலேரோ நியோ காம்பேக்ட் SUV டாப் அண்ட் N10 வேரியண்ட். ஸோ இந்த பிரைஸுக்கு ஏராளமான ஃபீச்சர்ஸ் தராங்க. அது மட்டும் இல்லாமல் பேசிக் மாடல்ல இருந்தே ஏராளமான ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸும் வருது. பொலேரோ ரேஞ்சிலேயே இருக்கிறதுலே அட்வான்ஸ்டான மாடல் இந்த பொலேரோ நியோ. ஸோ ஏராளமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ரொம்ப நல்ல சூப்பர் பில்ட் குவாலிட்டி மற்றும் பஞ்சியான பவர்ஃபுல்லான டீசல் இன்ஜினும் இருக்கு. ஒரு ரகடான காம்பேக்ட் SUV வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த பொலேரோ நியோவை ஒரு தடவையாவது ஓட்டி பாருங்க, ரொம்பவே பிடிக்கும். பொலேரோ நியோ உடைய கரண்ட் ஆன் ரோட் பிரைசஸ் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.